அவர் பல சந்தர்ப்பத்தில் வந்து விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பை நிர்மூலமாக்கணும் என்றதில் அவர் தெளிவாக இருந்தவர். சுமந்திரன் ஐயா தனக்கு எதிராக நிற்கக்கூடிய அத்தனை பேரையும் அவர் கட்சியை விட்டு வெளியேற்றினார். எனக்கு அந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமாக இவருக்கு தாக்குதல் நடத்த வலிக்கிறது சம்பந்தமாக எங்கள் போராளிகள் சார்ந்து நாங்கள் ஒருவரும் அறிய இல்லை. ஆனால் சயந்தன் அதை அறிந்திருந்தவர்னு சொன்னால் விசாரிக்கப்பட வேண்டியவர் யாருன்னு கேட்டால் சயந்தன் தான். ஆனால் அவர் இன்னும் விசாரிக்கப்படாமல் தான் இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் போனால் நானும் அந்த போராட்டத்தில் அவர் அதையும் சொல்லியிருக்கார். நான் அப்போ கொழும்புல வந்து நான் அவர்களுக்கு ஏதோ உதவி செய்தேன்னு சொன்னேன். அப்போ இன்னும் ஒரு அவருக்கு தான் படித்தோம் சரி. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் அறிய இல்லை. அப்போ அவர் இன்னும் கொஞ்சம் காலம் போக அவர் சொல்லுவார், இந்த விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு பெரும் பங்காளியாக இருந்ததில் நானும் ஒரு ஆளுண்டு கையை தூக்கி சொல்லுவார். அதை இந்த சனம் பே காட்டுற இந்த விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களா தான் போராளிகளை பயன்படுத்தி இவ்வளவு காலமும் அவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு மாற்றாக இப்போ போராளிகளை உள்வாங்க வலிக்கிறன்றது இப்போ நாங்கள் இப்போ தான் மூச்சு எடுத்துக்கொண்டு வந்து கொஞ்சம் நாங்கள் எங்களை பலப்படுத்த வேண்டிய நிலைமையில் அதையும் நிர்மூலமாக்குற ஒரு வேலை திட்டத்தை அவர் சாதகமாக பயன்படுத்துகிறார். தனக்கு நாள்லேயே 3 தினம் கூட போய் சந்திச்சு போட்டு வந்திருக்காரு. அதாவது ஏதோ தன்னுடைய வீட்டுக்கு போகிற மாதிரி போய் சந்திச்சு போட்டு சிறைச்சாலைக்குள்ளுக்கும் வர சிறைச்சாலைக்குள்ளுக்கு வரைக்கும் நீங்கள் நீண்ட இதுகள் சாதாரண ஒரு சிறைச்சாலை இப்போ உங்களோட இருந்து கதைக்கக்கூடிய ஒரு ஆளாக அவர் உள்ளுக்கு வந்தவர். சிறைச்சாலைகளுக்கு எங்களுடைய சிறைச்சாலை அறைகளுக்குள்ளே வரக்கூடியவராக இருந்தார். நேரடியாகவே எங்களுடைய படுக்கைகள் எந்த இடத்துல விரிக்கப்பட்டிருந்ததோ அந்த படுக்கைகளை ஊரமாக்கி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து கதிரை போட்டிருந்து பேசக்கூடிய ஒருவராக வந்தார். ஆகவே வந்து அங்கே வந்து அவர் தான் அந்த 3-4 பிரிவுகளாக பிரித்து கொடுத்ததுலேயே அவர் இருக்க. உங்களோட மனநிலையில் எல்லா போராளிகளும் இருக்கிறார்களா என்றால் சில போராளிகள் அவரோட நிற்கணும் தானே. வீட்டில் சாப்பாடு இல்லாமல் இயக்கத்துக்கு வந்து சேர்ந்தன்னு சொல்லி எழுதி கொண்டிருக்கிற நிலைமைகள் எல்லாம் இல்லை. இப்போ இங்கே வந்து இது ஒரு இனத்தினுடைய விடுதலைக்கான போராட்டமாக இருந்தார். இப்போ தான் வந்து பல பேர் திருமணம் செய்திருக்கிறார்கள், குழந்தை குட்டிகள் என்று சொல்லி தங்களை பராமரிக்கக்கூடிய முழுமையாக இதுக்குள்ள வருவார்களான்னு சொன்னால் அது கேள்விக்குரியதான். விடுதலை புலிகளுடைய பொருளாதாரம் அங்கே பெரிய அளவில் இருந்தது. பெரும் தனவந்தர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த பணங்களாக மாற்றி கொண்டு விட்டார்கள் பலர் விடுதலை புலிகளுடைய சொத்துக்களை. இப்போ இங்கே ஒரு கட்டமைப்பாக இயங்கினால் யாராவது கேட்டு விடுவார்கள்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. சுமந்திரன் ஐயா வந்து சிறைச்சாலைக்கு வரையில் அதாவது எங்களுடைய குடும்பங்கள் அப்போ எல்லாரும் முகாமில் இருந்தவர்கள். எங்களுடைய முகாமில் இருக்கிற எங்களுடைய குடும்பங்களுக்கு வாழ்வாதார ரீதியாக சொந்த நிலங்களுக்கு திரும்புறதுக்கு ஏதாவது உதவி செய்ய சொல்லி கேட்ட நேரம் சுமந்திரன் ஐயா தன்னுடைய வாயால் சொன்ன கருத்து, நீங்கள் முந்தி துவக்க நீட்டினீங்கள், உங்களுக்கு பயத்தில் எல்லாரும் காசு தந்தவங்க, எங்களுக்கு இப்போ ஒருத்தரும் தாரதுக்கு ஒருத்தரும் இல்லை, எங்களுக்கு வங்கி கணக்கு கூட இல்லை. சமகால அரசியலில் வந்து தமிழரசு கட்சி திடீரென்று பார்த்தால் போராளிகள் முன்னாள் போராளிகள் மீது பாசம் வந்த மாதிரி முன்னாள் போராளிகளை தங்களுக்குள்ள ஒன்றிணைக்கிற வேலையை துரிதமாக செய்து வராங்க. அதில் உங்களோட ஒரு இது ஒன்று பார்த்துருந்தேன், உங்களோட காணொலின்னு பார்த்துருந்தேன். சுமந்திரன் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான ஒரு சின்ன பிணக்கும் ஒரு பிரச்சனை மாதிரியாக தான் அதை போய் கொண்டு வந்தேன். உங்களோட விவாதத்தை நான் பார்த்துருந்தேன். ஏன் தமிழரசு கட்சி இப்போ இந்த காலகட்டத்தில் போராளிகளை தங்களுக்குள்ள உள்வாங்க நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுக்கே நீங்கள் எதிர்ப்பு அல்லது நீங்கள் அதற்கான பதில் சொல்லியிருந்தீங்க. என்ன நடந்து கொண்டிருக்கு இப்போ அரசியல் நிலவரம்? தமிழரசு கட்சி இல்லை மட்டும் இல்லை, ஏனைய கட்சிகளும் போராளிகளை உள்வாங்கியிருந்தார்கள் அல்லது அவர்களை ஒரு சிலராக தங்களுடைய கட்சிகளில் இணைத்திருந்தார்கள். அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது ஒவ்வொருத்தரும் தனக்கு விரும்பின மதத்தையோ அல்லது விரும்பின பெண்ணை திருமணம் செய்கிறதோ அல்ல விரும்பின கட்சியில் இருக்கிறதுக்கோ எல்லாருக்குமான ஜனநாயக உரிமை இருக்குது. அதில் வந்து நாங்கள் இந்த பிணக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. இப்போ போராளிகள் என்ற ஒரு சொல்லைக்குள்ள இதில் இவ்வளவு காலமும் கிட்டத்தட்ட இந்த போராளிகளை மேலெழும்ப விடாமல் ஒரு ஜனநாயக முறைகள் அவர்களை கொண்டு வர விடாமல் தடுத்ததில் அல்லது இந்த போராளிகளை தேர்தல் முறைகளை கொண்டு வரதிலிருந்து தடுத்ததில் பிரதானமான பங்கு வந்து சில மாற்று இயக்கங்களுக்கும் தமிழரசு கட்சிக்கும் ஏனைய அரசு தரப்பு இராணுவ தரப்பு போலீஸ் தரப்புன்னு சொல்லி சொன்னாலும் நான் சொல்கிறது எதிரியை விட எங்களோட கூட இருந்து கொண்டு எங்களுக்கு தோள் மீது கையை போட்டு எங்களை அரவணைச்சு கொண்டு போகிறவர்களாக ஒரு பாவனை காட்டிக்கொண்டு எங்களை இந்தளவுக்கு தள்ளினதில் தமிழரசு கட்சிக்கு பிரதானமான பங்கு இருக்கின்றது. அதில் பிரதானமானவர் வந்து காலம் சென்ற சம்பந்தன் ஐயா, அடுத்தது காலம் சென்ற மாவை ஐயா. இவர்கள் இருவருக்கும் பங்கு இருக்குது. அது அவர்கள் 2 பேரும் இப்போ உயிரோடு இல்லாத ஒரு சூழ்நிலை. அதை விட பிரதானமான அவர்கள் இருக்கைக்கே ஆளுமையோடையும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த ஒரு ஆளாக இருந்தவர் சுமந்திரன் ஐயா.
அவரை வந்து நாங்கள் நேரடியாக சிறைச்சாலைகளில் இருந்து சந்திச்சிருக்கிறோம். அவர்களோட நிறைய தற்கப்பட வேண்டிய பிணக்கப்பட வேண்டிய நிறைய பிரச்சனைகள், உண்மையான பிரச்சனைகள் இருக்குது. அவர் பல சந்தர்ப்பத்தில் வந்து விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பை நிர்மூலமாக்கணும்ன்றதில் அவர் தெளிவாக இருந்தவர். சுமந்திரன் ஐயா அவர் அது கருத்தியல் ரீதியாக அவருடைய கொள்கை ரீதியாக தான் ஆயுத வழி போராட்டத்தை தானே ஏற்றுக்கொள்ளல என்று அவர் சொன்னவர். அப்போ அதன் அடிப்படையில் அவர் வந்து எங்களுக்கு எதிரான ஒரு ஆளாகவே இருந்த இடத்துல எங்களுக்கு அவருக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு வலிமையான நிலைமை இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசாமல் இருக்க வேண்டிய நிலைமை தான் இருந்தது. என்று கேட்டால் இன்றைக்கு தான் சில போராளிகள் வந்து வெளியில் வந்து பேசக்கூடிய ஒரு நிலைமைக்காவது நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்று கேட்டால் எங்களுடைய தண்டனை காலம் அல்லது எங்களுடைய புனர்வாழ்வு காலம், எங்களுக்கு மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் அல்லது நாங்கள் மீள் குடியேற வேண்டிய நிலைமைகள், இப்படியான நிறைந்த பிரச்சனைகளை கடந்து இன்றைக்கு தான் கொஞ்சமாவது பொது வழியில் வந்து பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். திரு கயந்திரன் அவர்கள், கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்கிற ஒரு காலத்தில் அவங்கள தமிழ் தேசிய கூட்டம் வெளியே வர காரணம் என்னென்னு கேட்டால் சொல்கிற விஷயம் புலிநீக்க அரசியல் செய்து வைக்கலாம், பத்மினியம்மாவை ஏதோ ஒதுக்கி அப்படின்னு புலிநீக்க அரசியல் செய்து நாங்கள் வெளியே வந்தோம்னு சொன்னவிய அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சிக்கு ஏன் இப்போ புலிகள் தேவைப்படுவேணும்? என்ன காரணம்? புலிப்பாசம் வர காரணம் அவர்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைக்கிறதுக்கு, அடுத்தது அவர்களுடைய அரசியல் தோல்வியை மறுசீரமைக்கிறதுக்கு இப்போ அவர்களுக்கு விடுதலை புலிகள் தேவைப்படுற ஒரு நிலைமைக்கு மாறி இருக்கணும். ஏனென்று கேட்டால் ஆரம்ப காலத்தில் அவர்கள் வந்தோடனே சுமந்திரன் தரப்பு பிரதானமாக அந்த விடுதலை புலிகளால் முன்னிறுத்தப்பட்ட அரசியல் தலைவர்கள் அவ்வளோ பேரையும் நீக்கினவர்கள். அதுக்கு பிறகு கயந்திரன் தரப்பு உட்பட அவர்களுக்குள்ள முரண்பாட்டு ரீதியான விஷயங்கள் அது எப்படி தோற்றுவிக்கப்படுது, எப்படி வந்தன்றதுக்கு பிரதானமான காரணகர்த்தாக இருந்ததில் சுமந்திரன் ஒரு ஆள். இவர்கள் எல்லாரும் வந்து நீக்கப்படினும். பிறகு மற்ற கட்சிகள் உட்பட ஏனைய அமைப்புகள் வெளியேற்றப்படுது. இப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே பிரதானமான பங்கு வகித்து கொண்டிருக்கிற ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறவர் சுமந்திரன். ஒரு எந்த கருத்தை சொல்கிறதா இருக்கட்டும், என்ன ஒரு விஷயத்தையாக இருக்கட்டும், அவரால் தான் அந்த பிரச்சனை உருவாக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும். ஆகவே அவருடைய நிகழ்ச்சி நிரலில் அவர் தெளிவாக இருந்தவர். அதாவது தங்களை பலப்படுத்துறது, பிரதானமாக கட்சியில் தன்னை பலப்படுத்துறது அதனுடைய நோக்கமாக தங்களுக்கு எதிராக வளரக்கூடிய, தனக்கு எதிராக நிற்கக்கூடிய அத்தனை பேரையும் அவர் கட்சியை விட்டு வெளியேற்றினார். பார்க்கும்போது தெரியுது. அப்போ எல்லாரும் தனக்கு எதிராக வந்து நிற்கக்கூடிய அத்தனை பேரையுமே அவர் தன்னுடைய அரசியல் வல்லமைகள் அல்லது தன்னுடைய சமரசங்கள் ஊடாக அல்லது போலீஸ் இராணுவ 20க்கும் மேற்பட்ட முன்னாள் போராளிகள் கைது செய்யப்பட்டது உட்பட தனக்கான பாதுகாப்புகளை ஏற்படுத்தி கொண்டது உட்பட இல்லாமல் வந்து ஒரு நாடகமாகத்தான் பார்க்குறேன்னு கேட்டால் பாதுகாப்பு தேவை என்றால் யாரோடையாவது அச்சுறுத்தல்னு சொல்லணும். அப்போ எனக்கு அந்த கேள்வி கேட்ட இடத்துல கூடி சயந்தன் தரப்பு சொன்னார் தனக்கு முன்கூட்டியே இதுகள் எல்லாம் தெரியும் என்று சொல்லி. அப்போ உண்மையிலேயே விசாரிக்கப்பட வேண்டியது அவர் தான். இப்போ எனக்கு அந்த குண்டு வெடிப்பு சம்பந்தமாகவோ இவருக்கு தாக்குதல் நடத்த வலிக்கிறது சம்பந்தமாகவோ எங்கள் போராளிகள் சார்ந்து நாங்கள் ஒருவரும் அறிய இல்லை. ஆனால் சயந்தன் அதை அறிந்திருந்தவர்னு சொல்லி சொன்னால் விசாரிக்கப்பட வேண்டியவர் யாருன்னு கேட்டால் சயந்தன் தான். ஆனால் அவர் இன்னும் விசாரிக்கப்படாமல் தான் இருக்கிறார். அப்போ உண்மையிலேயே அவர் தங்களுடைய சட்ட புலமையால் எங்களை முட்டாளாக்குற வேலைகளை கதைச்சு கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அந்த அதாவது இவர் குழுக்களை ஏற்பாடு செய்திருந்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சியில் பிரதானமான மத்திய குழுவில் இருக்கிற ஆக்கள் எல்லாரும் தன்னுடைய ஆக்களை போட்டு நிரப்பிட்டார். இந்த கட்சி அவற்றை பிடியிலே இருக்குது. அதே மாதிரி வடமாகாண சபையை இயங்க விடாமல் செய்ததுலேயும் இவர் தான் ஒரு குழுவை வச்சு கொண்டு தான் அதை இயங்க விடாமல் செய்தார். ஒரு சட்டமூலத்தை நிறைவேற்ற விடாமலும் சரி அல்லது ஒரு முடிவை எடுக்க முடியாமல் ரெண்டு ஒரு அழுத்தத்தை சொந்த கட்சிகளே இருந்து கொண்டே அவர் அதை தான் செய்தார். ஆகவே அங்கே வந்து விக்னேஸ்வரன் ஐயா ஒரு ஒரு மேலே எழும்பி வாராருன்னு சொன்னால் அவரை சரித்து விழுத்துறதுக்கு யார் ஊடாக நான் என்ன சொல்கிறேன் என்றால் அவருக்கு எதிராக நிற்கக்கூடிய அவருக்கு மாற்றாக இன்னும் ஒரு ஆள் வரக்கூடிய அத்தனை பேரையும் அவர் இல்லாமல் செய்தார். இன்றைக்கு அவர் ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு அதில் வெற்றி பெற தவறு இருக்கிறார். இந்த ஒரு நேரத்தில் அவருக்கு விடுதலை புலிகள் என்ற ஒரு பாசம், திடீர் பாசம் வந்தது மட்டுமில்லை, அவர் தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் மாறி இருக்கிறார். இன்றைக்கு அவர் 2 கையையும் பிரித்து சொல்கிறார், பெரும் தியாகங்களை புரிந்தவர்கள் விடுதலை புலிகள், அந்த தியாகத்துக்கு ஈடுணை இல்லை என்று ஒரு பிரச்சாரம் செய்கிறார். அன்னகாட்டின வழின்னு சொல்லி சொல்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் போனால் நானும் அந்த போராட்டத்தில் அவர் அதையும் சொல்லியிருக்கார். நான் அப்போ கொழும்புல வந்து நான் அவர்களுக்கு ஏதோ உதவி செய்தேன்னு சொன்னார். அப்போ இன்னும் ஒரு அவருக்கு தான் படித்தோம் தெரியும், ஆனால் நாங்கள் இது வரைக்கும் அறியலை. அப்போ அவர் இன்னும் கொஞ்சம் காலம் போக அவர் சொல்லுவார், இந்த விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு பெரும் பங்காளியாக இருந்ததில் நானும் ஒரு ஆளுண்டு கையை தூக்கி சொல்லுவார். அதை இந்த சனம் பே காட்டுற இந்த விஷயத்தை பார்த்து கொண்டு இருக்கிற ஆக்களை தான் இருப்பில்லை. அதற்குரிய நம்பக்கூடிய சனங்களும் வந்துட்டு சமூக வலைத்தளங்களை சமூகத்துக்கு இன்றைக்கு 17 வருஷத்துக்கு முன்னே என்னென்றால் காலம் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்குது.
இன்னும் கொஞ்சம் காலத்தில் இப்படி ஒரு விடுதலை போராட்டம் நடந்ததான்னு சொல்லி இருக்கிற அடிச்சுவடி இல்லாத ஒரு காலம் மாறிடும். ஆகவே புது ஜெனரேஷன் இந்த ஒரு பிள்ளைகளுக்கு வந்து இந்த விடுதலை போராட்டம் சம்பந்தமாகவோ தன்னுடைய தந்தை யாரென்று தெரியாத ஒரு காலமாக மாற்றப்பட்டு கொண்டு வர ஒரு நிலைமை இங்கே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த போராட்டம் என்றால் என்ன, அல்லது அன்னை என்றா யார், போராளிகள் மாவீரர்கள் என்றா யார் என்ற கேள்வி கேட்கிற சமூகம் இருக்கும். அதுக்கு உண்மையிலே தெரியாது. சில நேரம் அதுகள் ஏதாவது படங்களோ இதுகள் ஆகணும் இன்றைக்கு யூடியூப்லேயே என்ன தெரியும் சகல அதாவது இணையங்களில் நீங்கள் தரவு ரீதியாக எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அது அளிக்கப்பட்டுட்டு அது வந்து இலங்கை அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரல் மட்டுமே, இது ஒரு சர்வதேச நிகழ்ச்சி நிரல். அதுக்குள்ளே இருக்கிறபடியே எங்களுக்கான வரலாறு ஆவணங்கள் இல்லாமல் போகிற ஒரு நிலைமையில் இப்போ உள்ள ஜெனரேஷனை எப்படி கையாளணுன்றதுக்கான ஒரு சிந்தனை அவர்கள்ட்ட தெளிவாக இருக்கிறபடியாக தான் இப்படியான புது புரளிகளை அவர்கள் பேசிக்கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குன்றது என்னுடைய கருத்து. நான் அவரை நேரடியாக எதிர்க்கிறதல்ல நோக்கம். ஏனென்று கேட்டால் நான் முதலமைச்சராக வேட்பாளராக போட்டியிட போகிறதும் இல்லை, அல்லது அவருடைய கட்சியினுடைய பதவிகளுக்கு நாங்கள் போட்டியிடவில்லை. ஆனால் போராளிகளை பயன்படுத்தி இவ்வளவு காலமும் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு மாற்றாக இப்போ போராளிகளை உள்வாங்க வலிக்கிறன்றது இப்போ நாங்கள் இப்போ தான் மூச்சு எடுத்துக்கொண்டு வந்து கொஞ்சம் நாங்கள் எங்களை பலப்படுத்த வேண்டிய நிலைமையில் அதையும் நிர்மூலமாக்குற ஒரு வேலை திட்டத்தை அவர் சாதகமாக பயன்படுத்துகிறார் தனக்கு. அப்போ அதுக்கு பல பேருக்கு அவர் அரசியல் ரீதியான வரப்பிரசாதங்களை அள்ளி வீசுகிறார். அதாவது கிட்டத்தட்ட அடுத்த தவிசாளர் நீதானன்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லை அடுத்த தவிசாளர் நீதானன்னு சொன்னால் எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு அவரோட அடுத்தது உங்களுக்கு அரசாங்கம் கூடி செய்ய முடியாத நிறைய வாழ்வாதார உதவி திட்டங்கள் அல்லது பெரிய இதுகளை வந்து தான் தருவரண்ட மாதிரியான ஒரு விஷயங்களை கதைச்சு அது வந்து முற்று முழுதான ஒரு ஏமாற்று. அப்போ இன்றைக்கு போராளிகள் இன்றைய நிலைமையில் நாங்கள் என்ன நிலைமையிலிருந்து எங்களை மீட்டு கொண்டு வாரதுக்கு போராடி கொண்டிருக்க திருப்பியும் ஒரு போலியான ஒரு புரட்டுக்குள்ளே போய் நாங்கள் மாட்டுப்படுற ஒரு நிலைமை இருக்கும். அதை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அடுத்தது நான் சொல்கிறேன், அந்த போராளிகள் ஒரு துரோகியாக நான் அவரை பார்க்குறேன். என்று கேட்டால் அவர் வந்து இந்த இனம் சார்ந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக அவர் வந்து தன் கட்சி சார்ந்த விஷயங்களில் நிறைய சட்ட ரீதியாக புலமைகளால் நிரப்பிக்கொண்டு வந்தாலும் அவர் இனம் சார்ந்த விஷயத்தில் அவரை வந்து நான் பார்க்குற ஒரு பெருத்த துரோகங்களை அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வாரேன். நீங்கள் சொன்ன முதல் கேட்ட கேள்வி மாதிரி தான் கிட்டத்தட்ட அவர் கோட்டாபாயோட டீல்னு சொல்லி சொன்னால் அந்த நேரம் அவர் டீல் அரசியல்லாம் செய்து கொண்டிருந்தார். இதை ஜெயந்தன் கூடி சொல்லியிருக்கு, அரசியல் என்பதே ஒரு டீல் தான் சொல்லி. எந்த வகையில் அவர் இது டீல்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதான் அவர் சொன்னேன். நான் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னேன் என்றால், நான் கேட்டது நீங்கள் அந்த நேரம் எங்கள்கிட்ட கையெழுத்துக்களை வேண்டி கோட்டாபாயிட்ட கொண்டே கொடுத்து எல்லாரும் குற்றங்களை ஒத்துக்கொள்ளுங்கோ என்று சொல்லி நான் உங்களை விடுதலை செய்தவர்ன்ற மாதிரி வந்து கதை கேட்கல. இப்போ தான் கோட்டாபாய ஒரு நாள்லேயே 3 தரம் கோட்டாபாயை பற்றி சந்திச்சு போட்டு வந்திருக்கேன். அதாவது ஏதோ தன்னுடைய வீட்டுக்கு போகிற மாதிரி போய் சந்திச்சு போட்டு சிறைச்சாலைக்குள்ளுக்கும் வர சிறைச்சாலைக்குள்ளுக்கு வரக்கு நீங்கள் நீண்ட இதுகள் சாதாரண ஒரு சிறைச்சாலை இப்போ உங்களோட இருந்து கதைக்கக்கூடிய ஒரு ஆளாக அவர் உள்ளுக்கு வந்தவர். சிறைச்சாலைகளுக்கு எங்களுடைய சிறைச்சாலை அறைகளுக்குள்ளே வரக்கூடியவராக இருந்தார். அவ்வளவு செல்வாக்கு, அவ்வளவு வலிமை மிக்கவர். அதாவது நீங்கள் சாதாரணமாக சிறைச்சாலைகளுக்கு உள்ளுக்கு வர்றது கஷ்டம். நீங்கள் காண்றேன்னா அந்த சிறைச்சாலைகளுடைய அந்த பார்வையிடுற இடத்துலாம் பார்க்கணும். அப்படி இல்லாட்டி மேலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் அவர் எஸ்பி ஆக்களுடைய அலுவலகங்களில் கூப்பிட்டு இருத்தி வச்சு தூரத்துறையிருந்து கதைக்கிற நிலைமைகள் இருக்கும். ஆனால் இவர் நேரடியாகவே எங்களுடைய படுக்கைகள் எந்த இடத்துல விரிக்கப்பட்டிருந்ததோ அந்த படுக்கைகளை ஊரமாக்கி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து கதிரை போட்டிருந்து பேசக்கூடிய ஒருவராக வந்தார். ஆகவே வந்து அங்கே வந்து அவர் தான் அந்த 3-4 பிரிவுகளாக பிரித்து கொடுத்ததுலேயே அவர் இருக்கிறார். நீண்ட காலமாக இருந்தவர்கள் மோஸ்ட் வாண்டடான ஆக்களாக குறிப்பிட்ட ஆக்களையும் குறிப்பிட்ட ஆக்களை விடுவிக்கக்கூடியவர்களாகவும் குறிப்பிட்ட ஆக்களை புனர்வாழ்வு வழங்கக்கூடிய இந்த தரம் பிரித்தல் வேலைக்கு இவர் கருவியாக பயன்படுத்தப்பட்டார். அப்போ இவர் தான் அந்த டீல் அரசியலை செய்தது. அப்போ அவர் இப்போ நான் சொல்கிறேன் என்றால் இந்த தேவை யாருக்கு இருந்ததுன்ற அரசாங்கத்துக்கு இருந்தது, அதை இவர் நிறைவேற்றி கொடுத்தார். அதே மாதிரி அந்த காலத்தில் ஜெனிவாவில் போய் இனப்படுகொலை இல்லைன்ற மாதிரியான கருத்தை சொல்கிறார். முஸ்லீம்களை இன சுத்திகரிப்பு செய்தோம்னு சொல்லி சொன்னார். நிறைய நீலி கண்ணீர் விடுறோம்னு சொல்லி சொன்னார். அப்போ இப்படியான கருத்துக்கள் எல்லாம் சொன்ன ஒருவர் இன்றைக்கு வந்து எங்களை வந்து இந்த சமூகத்தில் கீழ்மைப்படுத்தி தாழ்மைப்படுத்தி எங்களை இல்லாமல் செய்த ஒருவர் இன்றைக்கு வந்து விடுதலை புலிகளை வந்து நான் நேசிக்கிறேன், அவர்களுடைய தியாகத்தை மெச்சுறேன், அவர்களை தூக்கி நான் இன்றைக்கு இவ்வளவு காலமும் செருப்பாக எங்களை காலில் போட்டு தேய்ச்சி கொண்டு திரிஞ்ச இவர் இன்றைக்கு வந்து நாங்கள் அவரை கிரீடமாக வச்சிருக்கிறோம்.
என்று சொல்கிறது வந்து ஒரு பெரிய புரட்டு, அரசியல் புரட்டாக இருக்கிறப்ப அதை நாங்கள் எதிர்க்க வேண்டியதும் அல்லது அவருடைய அந்த உண்மையான நிலைப்பாட்டை வெளியில் கொண்டு வர வேண்டிய தேவையும் இருந்தபடியே நான் அந்த இடத்த கேள்வி கேட்கறதுக்காக போயிருந்தேன். அதே நேரம் அவருடைய சட்டப்புலமை தமிழ் மக்களுக்கு தேவை வேண்டாம், அது தொடரட்டும், அதில் எந்த பிரச்சனை சிறந்த கல்விமான் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவருக்கு அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுக்கு அவர் தேவைப்பாட்டுள்ளவராண்டா அதுவும் நிச்சயமாக இல்லை. அவர் சட்டப்புலமை ரீதியாக தமிழ் மக்களுக்கு தேவைப்பாட்டுள்ளவர், ஒரு சிறந்த கல்விமானன்னு சொல்லி நான் ஏற்றுக்கொள்கிறேன். மற்றும்படி அரசியல் ரீதியாக அவர் எதுவும் உங்களுக்கு பெற்று தருவாரான்னு சொன்னால் அவர் இல்லாமல் செய்தது தான் அதிகம். இப்போ நீங்கள் இதில் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் ஏற்கை இல்லை அவைய புலி, அதாவது முன்னாள் விடுதலை புலிகளை முன்னாள் போராளிகளை உள்ள இழுக்கிறது நாங்கள் ஏற்கையும் இல்லை விரும்பவும் இல்லைன்னு சொல்கிறீங்க. உங்களோட மனநிலையில் எல்லா போராளிகளும் இருக்கிறார்களா என்றால் சில போராளிகள் அவரோட நிற்கணும் தானே, அதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இங்கே உள்ள பிரச்சனை கட்டமைப்பு ரீதியாக இந்த யுத்தத்துக்கு பிறகு விடுதலை புலிகள் என்ற அமைப்பு இயங்கக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கிறார்கள். தெளிவாக இருக்கணும்ன்றது ஒன்று இந்தியா இருக்குது, அடுத்தது சர்வதேசமும் அதே நிகழ்ச்சி நிரலில் இருக்குது. அப்போ எங்களுக்கே தெரியாது யார் யார் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளில் மாற்று இயக்கங்கள் உட்பட தமிழரசு கட்சி உட்பட அரசாங்கத்தினுடைய கட்சிகள் அல்லது போலீஸ் இராணுவ தரப்பு உட்பட எல்லாற்றைய ஒட்டுமொத்த நிகழ்ச்சியினர் என்றால் கட்டமைப்பாக இவர்களை இயங்க விடக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்காங்க. இப்போ தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையில் ஒரு பயம் இருக்குது. கட்டமைப்பாக இயங்கினார்களாக இருந்தால் இங்கே திருப்பி அவர்களுடைய ஒரு பிரசன்னம் மீள் வருகை இருந்தால் இவர்களால் எந்த காலத்திலையுமே இங்கே அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏனென்று கேட்டால் இந்த கொள்கை கோட்பாட்டு ரீதியான விஷயத்தில் அல்லது ஒரு நீங்கள் சொன்ன இலக்கு நோக்கிய பயணத்தில் அல்லது தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வுன்றது வந்து இந்த போராட்டத்துக்குள்ள தான் இருந்தது. அப்போ இது அது நோக்கின ஒரு போராட்டமாக தான் இருந்தது. இங்கே ஒருத்தரும் வந்து வீட்டில் இங்கே நிறைய பேர் சமூக வலைத்தளத்தில் வாந்தி எடுக்கிற மாதிரி வீட்டில் சாப்பாடு இல்லாமல் இயக்கத்துக்கு வந்து சேர்ந்தன்னு சொல்லி எழுதி கொண்டிருக்கிற நிலைமைகள் எல்லாம் இல்லை. இப்போ இங்கே வந்து இது ஒரு இனத்தினுடைய விடுதலைக்கான போராட்டமாக இருந்தது. ஆகவே இந்த ஒரு அரசியல் நிலைமைகள் மாறிடும் என்றதில் தெளிவாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இங்கே இது ஒரு வாக்கு வங்கி அரசியலில் பயணித்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இருக்குது. இன்றைக்கு இந்த அரசியல்ன்றதே ஆதாய சூதாட்டமாக ஒரு சமரசமாக அரசாங்க உதாரணத்துக்கு நல்லாட்சி காலத்தில் எங்களுடைய பெட்டிகள் நிரம்பின மாதிரி ஒரு காலத்திலேயே நிரம்பி இருக்கான்னு நான் நினைக்கிறேன். கேட்டால் இவ்வாறான ஒரு நிலைமை என்றால் இந்த சுமந்திரன் ஐயா வந்து சிறைச்சாலைக்கு வரையில் அதாவது எங்களுடைய குடும்பங்கள் அப்போ எல்லாரும் முகாமில் இருந்தவர்கள் எங்களுடைய முகாமில் இருக்கிற எங்களுடைய குடும்பங்களுக்கு வாழ்வாதார ரீதியாக சொந்த நிலங்களுக்கு திரும்புறதுக்கு ஏதாவது உதவி செய்ய சொல்லி கேட்ட நேரம் சுமந்திரன் ஐயா தன்னுடைய வாயால் சொன்ன கருத்து, நீங்கள் முந்தி துவக்க நீட்டினீங்கள், உங்களுக்கு பயத்தில் எல்லாரும் காசு தந்தவங்க, எங்களுக்கு இப்போ ஒருத்தரும் தாரதுக்கு ஒருத்தரும் இல்லை, எங்களுக்கு வங்கி கணக்கு கூடி இல்லை, எங்களுடைய கட்சிக்கு வங்கி கணக்கு கூடி இல்லை, எங்கள்கிட்ட காசும் இல்லை, ஒன்றும் செய்யலை எங்களால் என்று சொல்லி சொன்ன ஆள் தான் அவர். அதுக்கு பிறகு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் நல்லாட்சி காலத்தில் அவருக்கு 2 கோடி ரூபா கொடுத்தது எனக்கு 2 கோடி ரூபா சரியில்லைன்னு அடிபட்டாக்கள்லாம் இவன் சரிதானே இன்றைக்கு. அதுக்கு பிறகு இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய சொத்து கணக்கை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 500 கோடி என்றீங்கள், 1000 கோடி என்றீங்கள், அல்லது அவருக்கு 50 பார் இருக்குன்றீங்கள், இவருக்கு 10 பார் இருக்குன்றீங்கள், விளங்க இன்னொரு தட்ட பேரில் பினாமியில் வந்துட்டுன்னு சொல்லிங்க. உண்மையிலேயே தென்னிந்தியாவில் உட்பட சென்னை உட்பட எல்லா இடத்துலையும் சூப்பர் மார்க்கெட்டுகள் ஷாப்பிங் மால்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிற நிலைமைகளில் சொத்துக்கள் வெளிநாடுகளில் இருக்குன்னு சொல்லி இது ஒரு பாரிய அளவான ஒரு விஷயம். இப்போ திடீரென்று இதில் எல்லாம் எங்கால வந்ததுன்னு சொல்லி சொன்னால் இவர்கள் செய்த இந்த ஆதாய சூதாட்டமான அரசியலில் இருந்துதான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்படுதலை அவர்கள் அதைத்தான் செய்ய விரும்புகிறாங்க. அப்போ அவர்களை பொறுத்தவரையில் தங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு ரீதியான விஷயத்துக்குள்ள யாராவது ஒரு ஆள் முன்னுக்கு வந்து கொண்டு இருப்பினும். ஆகவே மக்கள் இங்கே அடிமட்டத்தில் இருக்க போயினும் அதே மாதிரி இந்த போராளிகள் மேலே வாரதையும் அவர்கள் விரும்ப மாட்டாங்க. ஏனென்றால் இவர்கள் இதுக்கு எதிரான ஆக்களை உதாரணத்துக்கு ஊழலுக்கு மோசடிக்கு அல்லது நீங்கள் சொன்ன இந்த ஒழுக்க ரீதியாக பயணித்த உண்மையான போராளிகள் இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமா இருந்தால் அவர்களுடைய கையில் இந்த அரசியல் போகுமாக இருந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு இங்கே அரசியலற்ற ஒரு நிலைமை மாற்றப்பட்டிருக்கும். அதால் அவர்கள் வந்து இந்த போராளிகளை இன்றைக்கு தங்களுக்குள்ள இழுக்க விரும்புறதுக்கான நோக்கமும் உண்டு. அது என்னென்னு கேட்டால் ஒரு தனிச்ச பயணத்தை அவர்கள் செய்யக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு திரைமுறைவான வேலை திட்டம். அடுத்தது அவர்களுடைய ஆதாயத்தை பெற்றுக்கொள்றது, மக்களை தங்களை வசப்படுத்தி எங்களோட புலிகளே எங்களோட பக்கம் தான் நிற்கிறமன்றத ஒரு போர்வையில் அரசியலை கைப்பற்றிக் கொள்றது. என்று கேட்டால் இந்த 22 பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு எத்தனை நிலைமையில் வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த தேர்தல் இன்னும் அதை கீழே கொண்டு போவதென்று அவர்களுக்கு தெரியும். அதில் இருந்து தங்களை தக்க வைக்கிறதுக்காக இப்போ தங்களுக்கு தேவையான ஒரு கருவிகளாக
அதாவது இப்போ தங்களுக்கு பயன்படுத்தி போட்டு எறியக்கூடியவர்களாக வெளிக்கிறது தான் இந்த போராளிகள். ஆனால் நான் சொல்கிறேன், நாங்கள் கட்டமைப்பாக இயங்கும். நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வர்றது எங்களுக்கான ஆதரவு குறைவாக இருந்தாலும் உண்மையிலேயே இங்கே நடக்க வேண்டியது வந்து கட்டமைப்பாக நாங்கள் இயங்க வலிக்கிறது. எங்களுடைய அந்த கொள்கை நிலைப்பாடுகளை நாங்கள் முன் வச்சுக்கொண்டு மக்களுக்கான வேலை திட்டத்தை நாங்கள் ஆயுதத்தை தூக்க வேண்டிய நாங்கள் மக்களுக்காக போராடினவர்கள் என்று மக்களுக்கு தெரியும். நீங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அல்லது மாவீரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுடைய அந்த மக்கள் ஆதரிக்கிற தன்மைன்றது எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் வெளிப்படையாக பார்க்கலாம். அதே நேரம் திலீபன் சினிமா இருக்கவில்லை. ஆகவே அஞ்சலி நிகழ்வுகளில் தான் நாங்கள் இவர்களை சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் ஏனென்றால் நாங்கள் வேறொரு நிகழ்வுகளையும் செய்கிறோம் இல்லை. இதில் வந்து மக்களுடைய அந்த ஆதரவுன்றது நிச்சயமாக தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் காலங்காலமாகன்றது என்னுடைய. ஏன்னு கேட்டால் இந்த அளவு அந்த தியாகத்துக்கு இங்கே வேற ஒருத்தரும் அப்போ அந்த அளவுக்கு அர்ப்பணித்தது இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த ஆசை அல்லது பாசங்கள் இதுகள் எல்லாத்தையும் துறந்து இந்த மக்களுக்காக போராடினவர்கள் போராளிகள்ன்றது மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு இந்த போராளிகள்ன்ற நிலைமை நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுடைய மனநிலையில் இருக்கான்னு சொல்லி கேட்டால் அவர்களுக்கு வழக்குகள்லேருந்து இப்போ தான் வந்திருப்பார்கள். அல்லது புனர்வாழ்வுகள் முடித்து வந்தால் அவர்களுக்கு இன்னும் வீடு இருக்காது. பல பேருக்கு வீட்டு திட்டங்கள் கொடுத்திருந்தால் தங்களுடைய குடும்ப உறவுகளை பராமரிக்க தவறி விடுதலை போராட்டத்தில் இருந்தவர்கள் இப்போ தான் வந்து பல பேர் திருமணம் செய்திருக்கிறார்கள், குழந்தை குட்டிகள் என்று சொல்லி தங்களை பராமரிக்கக்கூடிய முழுமையாக இதுக்குள்ள வருவார்களான்னு சொன்னால் அது கேள்விக்குறிதான். அவர்களை ஒன்றுபடுத்தி கொண்டு பயணிக்கிறதில்ல. ரெண்டாவது பொருளாதாரம். அப்போ நாளாந்தம் கூலி வேலைக்கு செல்லும் இன்றைக்கு போராளிகளாக இருந்தவர்கள் பல பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போகிறார்கள். இன்றைக்கு சில பல பேர் புகைப்படம் எடுத்து அல்லது பதிவு போட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் தளபதியாக இருந்தவர் அல்லது இன்னும் கொமாண்டோ படை பிரிவில் இருந்தவர் இந்த இடத்துல இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பதிவுற நிலைமை இருந்து கொண்டிருக்கு. அப்போ பொருளாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற போராளிகள் அரசியலை பயணிக்கிறன்றது வந்து இவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கிறோம்ன்றது வெளிப்படையான விஷயம். அதை வந்து இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். அதாவது எங்களை வந்து மேலெழும்ப விடாமல் தங்களுடைய ஆதாய சூதாட்டத்துக்கு எங்களை பயன்படுத்த வலிக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நாங்கள் மீள வேணும், நாங்கள் ஒரு கட்டமைப்பாக இயங்க வேணும். அதே நேரம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தேர்தல் காலத்திலையும் புலம்பெயர் தேசத்தில் இருந்து தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் வேறு கட்சியில் இருக்கட்டும் கோடிக்கணக்கில் மக்கள் அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் இவர்கள் யாராவது தங்களுடைய சொந்த நிதியை செலவழித்து கொண்டு அரசியலுக்கு நிற்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. அப்போ அங்கே இருந்து வர நிதியை தங்களுடைய பக்கத்துக்கு திருப்பி இப்போயும் அந்த புலி பூச்சாண்டி தேவைப்படுது என்றால் புலிகள் எங்களோட நிற்கிறமன்றதை காட்டிக்கொண்டு அதை வேண்டிக் கொண்டு திருப்பி ஏமாற்றி அரசியலை தான் இவர்கள் செய்கிறார்கள். அதே நேரம் இனியாவது புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்கள் வந்து ஒரு தெளிவுக்கு வர வேணும். ஏனென்று கேட்டால் இங்கே சில நேரம் அங்கே உள்ளவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஏனென்று கேட்டால் அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்றால் விடுதலை புலிகளுடைய பொருளாதாரம் அங்கே பெரிய அளவில் இருந்தது. பெரும் தனவந்தர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த பணங்களாக மாற்றி கொண்டு விட்டார்கள் பலர் விடுதலை புலிகளுடைய சொத்துக்களை. இப்போ இங்கே ஒரு கட்டமைப்பாக இயங்கினால் யாராவது கேட்டு விடுவார்கள்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆகவே அவர்களுக்கும் ஒரு தேவை இருக்குது. என்னென்னு கேட்டால் இவர்களை ஒன்று திரள விடக்கூடாது அல்லது அவர்களை கட்டமைப்பாக இயங்க விடக்கூடாதுன்றதில் அங்கே உள்ள பினாமிகளுக்கும் இப்போ பினாமிகளாக தங்களை கொண்டு வந்து தங்கள் முதலாளியாக ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கும் உள்ள பிரச்சனை என்றால் அப்போ அவர்கள் இங்கே சிறு குழுக்களாக உடைப்பார்கள், நிறைய வேலை திட்டங்களை செய்வார்கள். அரசாங்கமும் அதை தான் செய்யும், வலிமை மிக்க அண்டை நாடும் அதை தான் செய்யும். ஆகவே நாங்கள் இதுக்குள்ளே போராடித்தான் நாங்கள் வெற்றியை நோக்கி நகரணும்ன்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. அதே நேரம் என்ன மாதிரி போராளிகள் நான் சொல்கிறேன் என்றால் லட்சக்கணக்கில் போராளிகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆயிரக்கணக்கில் உள்ள போராளிகள் ஒரு சிந்தனையோடு வருவார்களாக இருந்தால் கூட இந்த அரசியல் மாற்றப்படும். இங்கே ஒரு மாற்றம் நிகழ வேணும். ஒரு திலீபண்ண சொல்ல மாதிரி ஒரு மக்கள் புரட்சி வெடிக்க வேணும். அதுக்கு நாங்கள் இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம்.